நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாட்டுகிறேன். எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. தமிழ்நாடு சட்டமன்றத்திலே முதலாக இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை பதிவு செய்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. கோவை கலவரத்தில் இஸ்லாமிய பக்கம் பாதிப்பு இருந்தும் இஸ்லாமிய புறம் பிடிச்சு சிறைக்கு போடு என்று 28 ஆண்டுகள் அந்த இஸ்லாமியர்களை சிறையிலே வச்சு சிறையிலே கொன்றதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. காரைக்குடியிலே H ராஜாவுக்கு ஓட்டு கேட்டு H ராஜாவை காரைக்குடியிலே வெல்ல வச்சு சட்டசபைக்கு அனுப்பியதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. CP ராதாகிருஷ்ணன் ஒரு மனித புனிதரை, இந்து மத பற்றாளரை நல்ல கண்ணுவை தோக்கடிச்சு எங்க அண்ணன் சீமான் போய் கோயம்புத்தூர்ல ஓட்டு கேட்டு CP ராதாகிருஷ்ணன் வெல்ல வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சதுனால எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. முதலாக யாரோடும் கூட்டணி வைக்க மறுத்த BJP தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டி அப்படின்னு பேசி நல்லவன் எப்படா கெட்ட கட்சியில் இருக்க முடியும், கெட்ட கட்சி எப்படா நல்லவனை ஏத்துக்கும், யோக்கியனுக்கு என்னடா இருட்டு என்ன வேலைங்கிற மாதிரி ரைட் மேன் தி ராங் பார்ட்டி என்று வாஜ்பாயை கொண்டாடியதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. RSSம் ஒரு சமூக நீதி இயக்கம் தான் என்று முரசொலியில எங்க அண்ணன் சீமான் தலையங்கம் எழுதியதால் அவர் ஒரு RSS கைகூலி. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் அனுமதி வழங்கப்படாத RSS பேரணிகளுக்கு உச்சநீதிமன்றத்தில் சென்று வழக்கு போட்டு RSS பேரணிகளுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி வாங்கி கொடுத்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. அட ஏகாதிபத்தியமே, அது RSS கைகூலி சீமானே. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடையே விட்டால் இவர்களால் இந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ரிஸ்வானுக்கும் எங்கள் அப்பா பாட்ஷாவுக்கும் எதிராக மனு போட்டு அபிடவிட் போட்டு உச்சநீதிமன்ற தடையை வாங்கி அந்த பாட்ஷாவும் ரிஸ்வானும் சிறையிலே வைத்து சாவதற்கு காரணமாக இருந்ததால், இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்கு தடையாக இருந்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. அட அமெரிக்க ஏகாதிபத்தியமே, அடைய ரஷ்ய கைகூலியே, பிரிட்டிஷ் உளவாளிகளுடைய ஒப்புதல் வாக்குமூலமே, நல்லா பார்த்துக்கோங்க. RSS கைகூலியை பார்த்தது இல்ல, நல்லா பாருங்க. இவர் தாங்க RSS கைகூலி, இவர் தான் RSS கைகூலி.